டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ வந்து radius ratio. The radius ratio of cation and anion plays an important role in determining the structure. சரி, இது வந்து 2 மார்க்ல கேட்குறாங்க அப்படின்னா, சரி இந்த மாதிரி கேட்குறாங்க, ஒரு கம்பல்சரி கொஸ்டினில் கேட்குறாங்க. ரேடியஸ் ரேஷியோ வந்து 0.155 to 0.225 இது இருந்தால் கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டாங்கன்னா, கோஆர்டினேஷன் நம்பர் 3 ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரைகுலர் பிளேனார், எக்ஸாம்பிள் வந்து B2O3. இதே ரேடியஸ் ரேஷியோ வந்து 0.225 to 0.414 இருந்தா கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டாங்கன்னா, கோஆர்டினேஷன் நம்பர் 4 ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், எக்ஸாம்பிள் வந்து ஜிங்க் சல்ஃபைட். இதே கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 0.414 to 0.732 இருந்தா கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டாங்கன்னா, கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்டாஹெட்ரல், எக்ஸாம்பிள் வந்து சோடியம் குளோரைட். ஸோ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். 0.732 1 இருந்தா கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, 8 ஸ்ட்ரக்சர் என்ன, கியூபிக், எக்ஸாம்பிள் வந்து சிசிஎம் குளோரைட். ஸோ வந்து 4 கொடுத்துருக்காங்க நம்ம புத்தகத்தில், அந்த 4ஐயும் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ரைட். முக்கியமாக புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேப்லர் காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும் எக்ஸாம்ஸுக்கு. சரிங்களா?